வணக்கம் மக்களே. வாழைப்பழம் சாப்பிடனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும், ஒரு நாளைக்கு எத்தனை வாழைப்பழம் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிட்டா நம்மளுடைய உடலுக்கு அது போதுமானது அப்படின்ற எல்லா தகவலும் இந்த ஒரு பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். ஸோ வாழைப்பழம் எவ்வளோ நல்லது தெரியுமா? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தினமும் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது என்பதையும் அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். வாழைப்பழம் சாப்பிடலாமா, தினமும் எத்தனை சாப்பிடலாம், இது குறித்து நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. ஸோ வாழைப்பழம் ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய விலை மலிந்தது ஆனால் சக்தி மிகுந்த ஒரு பழம். வாழைப்பழங்கள்ல பாத்தீங்கன்னா ரகங்களை அடுக்கு கொண்டே போகலாம். ஆரோக்கியமான வாழைப்பழம் நாள் ஒன்றுக்கு எத்தனை வரை சாப்பிடலாம் என்பதுல பலருக்கும் குழப்பம் உண்டு. அமிர்தமே என்றாலும் அளவுடன் தான் சாப்பிட வேண்டும் அப்படின்றது வாழைப்பழத்துக்கும் பொருந்தும். ஸோ தினசரி எத்தனை வாழைப்பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது மட்டும் கிடையாது. ஸோ வாழைப்பழம் அது நிறையவே நன்மைகளை தருது, ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேங்கனீஸ், பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி, வைட்டமின் B6 போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு. நடுத்தர அளவிலான வாழைப்பழம் 118 கிராம் கொண்ட அந்த வாழைப்பழத்துல ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னா, கலோரிகள் 105 கிராம், காப்ஸ் 27 கிராம், நார் சத்து 3 கிராம், கொழுப்பு 0.3 கிராம், புரதம் 1 கிராம், சர்க்கரை 14 கிராம், வைட்டமின் சி 10 மில்லிகிராம், வைட்டமின் B6 0.43 மில்லிகிராம், பொட்டாசியம், மேங்கனீஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. வாழைப்பழம் பெரும்பாலான கலோரிகள் கார்போஹைட்ரேட்டுகள் இருந்து வருது. இது மிக குறைந்த அளவு புரதம் மற்றும் கொழுப்பை மட்டுமே கொண்டுள்ளது. புரதம் மற்றும் கொழுப்பு இணைந்து வாழைப்பழத்துல மொத்த கலோரி உள்ளடக்கம் 8% மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ புரதம் உடல்ல முக்கிய கூறு. இது சரியான நோய் எதிர்ப்பு செயல்பாடு, திசு சரி செய்தல், தசைகளை உருவாக்குதல் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவை. மேலும் கொழுப்பு ஆற்றலை அளிக்கின்றன. கொழுப்புல கரையக்கூடிய நார்சத்தும் உறிஞ்சுவதற்கு இவை உதவுது. வாழைப்பழங்கள் நன்மை செய்யக்கூடியவை. ஆனா நன்மை என்பதற்காக முழுமையாக அதை மட்டுமே எடுக்கவும் கூடாது. இது அதிக கலோரி உணவு அல்ல என்றாலும் வாழைப்பழம் உடலுக்கு தேவையானதை விட அதிக கலோரிகளை சாப்பிட காரணமா இருப்பதனால இது உடல் எடையை அதிகரிக்கலாம். ஏனெனில் இதுல உள்ள கலோரிகள்ல 90% கார்போஹைட்ரேட்டுகள் இருந்து வருது. பழுக்காத அல்லது பச்சை வாழைப்பழங்கள்ல கார்போஹைட்ரேட்டுகள் முக்கிய ஆதாரம் ஸ்டார்ச். ஸோ பழம் பழுக்கும் போது இது சர்க்கரையாக மாறுது. அதனால சாப்பிடும் போது கலோரிகள் பெரும்பகுதி சர்க்கரையில இருந்து வரலாம். அதிக அளவு எடுப்பது புரதம் மற்றும் கொழுப்பு சமநிலைப்படுத்தாமல் இருப்பதனால இது நீரளவு அல்லது ஃப்ரீ ரேடியேட்டர் போன்ற நிலை உள்ளவர்களுக்கு இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டை கடினமாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிகமாக வாழைப்பழங்கள் சாப்பிடுறது ஊட்டச்சத்து குறைபாட்டை உண்டு செய்யலாம். புரதம், கொழுப்பு, கால்சியம், வைட்டமின் டி மற்றும் இரும்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறையலாம். குறிப்பாக இத்தகைய ஊட்டச்சத்தை நீங்க எடுக்காத போது சிறுநீரக செயலிழப்புள்ளவர்கள் பொட்டாசியத்தோட அளவை கண்காணிக்க வேண்டும். இது மருந்துகளை தலையிடாம் அப்படின்னு சொல்றாங்க. உடல் சரியாக செயல்பட பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அனைத்தையும் சீராக பெறுவதற்கு சிறந்த வழி ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் அடங்கிய உணவு குழுவிலிருந்து பல்வேறு உணவுகளை சீராக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தினசரி 1 அல்லது 2 என்ற வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கை தேவையில்ல. இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கலோரி மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பொறுத்தது. அதனால கலோரி அதிகம் எடுக்காத வரை உடலுக்கு தேவையான பிற ஊட்டச்சத்துக்கள் சீராக எடுக்கும் வரை நீங்க வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா வாழைப்பழங்களுடன் பல்வேறு ஊட்டச்சத்து நிறைந்த இதர பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம், எவ்வளோ அளவுன்றதை விட நம்மளுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதான் சொல்ல வராங்க. ஸோ வாங்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியங்கள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது மன அழுத்த பிரச்சனையை நீக்கும். வாழைப்பழத்துல டிரிடோஃபான் என்ற உறுப்பு இருக்கு. இது உடல்ல செரட்டோனின் உற்பத்தி செய்து, செரட்டோனின் மகிழ்ச்சி ஹார்மோன் என்று அழைக்கப்படுது. இதன் காரணமாக மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் உடல்ல வெளியாகி மன அழுத்த பிரச்சனையை நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாழைப்பழத்துல ஏராளமான நார்சத்து மற்றும் மாவு சத்து இருக்கு. இது உங்களை நீண்ட நேரம் பசியாக உணராம தடுக்குது. இது எடையை குறைக்க உதவுகிறது.
காலை உணவு அல்லது மாலை நேர சிற்றுண்டியாக வாழைப்பழத்தை எளிதாக சாப்பிடலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருப்பதோடு விரைவில் உடல் எடையும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தினமும் ஒரு வாழைப்பழம் உடலுக்கு நன்மை பயக்கும். ஆனா உங்களுக்கு ஏதேனும் நோய் அல்லது வேற ஏதேனும் பிரச்சனை இருந்தா மருத்துவர் பரிந்துரையின் பேர்ல நம்ம சாப்பிடலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழைப்பழம் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுனால இன்னொரு பயனா செரிமான அமைப்புக்கு நன்மை பயக்கும். ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வாழைப்பழம் உதவுகிறது. ஸோ வாழைப்பழத்துல ஏராளமான நார் சத்து இருக்கு. இது மலச்சிக்கலை நீக்குகிறது. வாயு, வலி மற்றும் வயிற்றுல உள்ள பிடிப்புகள் போன்ற பிரச்சனைகளையும் நீக்குகிறது. தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தா வயிறு ஆரோக்கியமாக இருக்கும். வாழைப்பழம் உடல் ஆரோக்கியமாக வைத்து உடல்ல உள்ள நீர் சக்தி குறைபாட்டை பூர்த்தி செய்து ஸோ வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளுக்கு வாழைப்பழம் பேருதவியா இருக்கு அப்படின்றத நீங்க எப்பவுமே மறந்துவிடக்கூடாது. இப்போ நமக்கு காலையில மோஷன் போல ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிரமப்படுறோம் அப்படின்னு சொன்னா நீங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டு வரலாம். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தா உடல்ல எலும்புகள் வலுவடையும். வாழைப்பழத்துல ஏராளமான கால்சியம் இருக்கு. இது எலும்புகளை பலப்படுத்துகிறது மற்றும் பலவீனத்தை நீக்குகிறது. வாழைப்பழத்துல உள்ள ப்ரோபயாக்டிக் பாக்டீரியா உணவுல இருந்து கால்சியத்தை உறிஞ்சுகிறது. இதனால உடல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தினமும் ஒரு வாழைப்பழம் போதுமானது. ஸோ தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது நீரிழிவு நோயை கட்டுப்பாடுடன் செய்ய உதவும். ஏனெனில் இதுல அதிக அளவு நீர் சத்து, நார் சத்துலாம் இருக்கு. ஸோ நார் சத்து உட்கொள்வது ரத்த சர்க்கரையை குறைக்க உதவுது. நீரிழிவு நோயில பல பழங்களை சாப்பிட முடியாது. ஆனா வாழைப்பழத்தை குறைந்த அளவுல நம்ம சாப்பிடறதுனால உடலை ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஈஸியா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆற்றல் வேணும். இதெல்லாம் நமக்கு இதுல கிடைக்குது. ஸோ பொட்டாசியம் வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றாங்க. இது ரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் போன்ற ஆபத்துகளை தடுக்க உதவுகிறது. வாழைப்பழத்துல உள்ள நார் சத்து மலச்சிக்கல், வாயு மற்றும் வயிற்றுல உள்ள பிற பிரச்சனைகளை தடுக்க உதவுது. வாழைப்பழத்துல வைட்டமின் சி இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாழைப்பழத்துல உள்ள பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் கால் தசை பிடிப்பை தடுக்க உதவுது. ஒரு எனர்ஜியை நம்ம கெயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னா வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டுகள் தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இது உடலுக்கு உடனடி ஒரு ஆற்றலா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. எனவே மக்களே, நமக்கு தினமும் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டா போதும், உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து பாருங்க, கேளுங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.